ஆசிரியர் கண்ணன் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி ஆயில்மணி கொலை செய்யப்பட்ட நிலையில் இரண்டாம் குற்றவாளிக்கும் முதல் குற்றவாளிக்கும் தொடர்பு இருந்தது என்பதை அரசு தரப்பில் நிரூபிக்க தவறியதால் இரண்டாவது குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட ஆளவந்தார் அவர்களை இந்த கோர்ட் நிரபராதி என தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறது. லக்ஷ்மி, லக்ஷ்மி வந்துட்டீங்க. லக்ஷ்மி, நான் கேஸ்ல ஜெயிச்சிட்டேன். கோர்ட்ல நான் நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்பா, முருகன் காப்பாத்திட்டாருங்க. அன்னைக்கு டிவி காரங்க பத்திரிகைக்காரங்க முன்னாடி நான் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டா மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிறேன்னு வீராப்பா சொன்ன அவன் புள்ள ஞாபகம் இருக்கா? இப்ப போய் அவங்க கிட்ட சொல்லு, மகனே அப்பாவை நிரபராதின்னு கோர்ட் சொல்லிடுச்சு, நல்ல பிள்ளையா மரியாதையா மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லு. ராஜினாமா பண்ணணுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் பிடிச்சிருக்கு. பதவி பைத்தியம். சொல்லுங்க புள்ள கிட்ட. ஏங்க, இத்தனை வருஷமா மந்திரியா இருந்திருக்கீங்க, இன்னுமா உங்களுக்கு ஆசை தெரியல? சொல்லுங்க. தீரலடி. என்ன பண்ண போற? 30 வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன். எத்தனையோ பிரச்சனையை பார்த்திருக்கேன். ஒரு கஷ்டமா வரல. பதவி இல்லாத இந்த 3 மாசம் நரகம். நீ அரசியலுக்கு வந்து பார். உன்னை ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்குறேன். ஒரு நாள், அடுத்த நாளே கீழே இருக்கிறேன். அப்ப தெரியும் உனக்கு அந்த நரகம் என்னன்றது. இந்த ஆள வந்தா மந்திரியாவே இருப்பான், மந்திரியாவே சாவான். போய் சொல்லு உன் பிள்ளைகிட்ட, மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி சொல்லு. போ. என்னால சொல்ல முடியாது, நீங்க வேணா போய் சொல்லுங்க. நான் ஏன் சொல்லணும்? நீ போய் சொல்லு. சொல்ல மாட்டேன். பாத்தியா, என் வீட்லயே எனக்கு மந்திரி பதவி போன உடனே என் பேச்சு கேட்க ஆள் இல்ல. நான் மந்திரி பதவியில இருக்கும்போது எனக்கு சாதகமா பேசுவேன், உன் புள்ள மந்திரியா இருக்கும்போது அவனுக்கு சாதகமா பேசுவேன். உனக்கு ஒண்ணு மந்திரியோட பொண்டாட்டியா இருக்கணும், இல்ல மந்திரியோட அம்மாவா இருக்கணும். அவ்வளவுதானே? மந்திரி முத்தழகன் வீட்டுக்கு போ. ஆனா போனா திரும்பி வராத. என் சவத்துக்கு கூட நீ மாலை போட வரக்கூடாது. என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது அண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்ல பெரிய ஆளா வந்தீங்கன்னு பெருமையா சொல்லுவீங்க. இப்ப அதே அண்ணன் அரசியல்ல பெரிய ஆளா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? ஜனங்க எல்லாம் இவ்வளவு நல்ல மந்திரி கிடைச்சிருக்கான்னு பெருமைப்படுறாங்கப்பா. ஆனா பெத்தாப்பா நீங்க பொறாமப்படுறீங்கல்ல. ஆனா நீங்க இப்படி மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. சார், 20 கோடி ரூபாய் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இனிமேல் உங்க மாமனாரால் மினிஸ்டர் ஆக முடியாது. He just can't. எனக்கு தயவு செய்து என் பணத்தை திருப்பி கொடுங்க. Please make it fast. மாமா, நீங்களே போய் முத்து காலில் விழுந்தாலும் அவன் பதவி விட்டு இறங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பதவி போத தலைக்கேறிடுச்சு. என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டானோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை யாராலையும் தடுக்க முடியாது. அவன் மக்களுக்கு செய்யற நல்லதை பார்த்து பத்திரிக்கை, டிவி, மீடியா, ஏன் எதிர்கட்சிக்காரங்களே பாராட்டுறாங்க. சொந்த அப்பான்னு கூட பார்க்காம எலெக்ஷன்ல தோக்கடிச்சு உங்களை அவமானப்படுத்துறான். மாமான்னு பார்க்காம என் ஃபைனான்ஸ் கம்பெனி ரெய்ட் பண்ணி என்னை கேவலப்படுத்துறான். குடும்பத்துக்குள்ளே ஒரு துரோகிய வளர்க்கறது தப்பு மாமா. அவன் நடத்துறதா சரியான அரசியல்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையான அரசியல்னா என்னன்னு அவனுக்கு நாம காட்டணும். இந்த தொகுதியில கூடிய சீக்கிரத்துல இடைத்தேர்தல் நடக்கும். நீங்க நிப்பீங்க, ஜெயிப்பீங்க, சிஎம் ஆவீங்க. எப்படி மாப்பிள? உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பால உடம்புக்கு ஆபத்துனா அந்த உறுப்பை வெட்டி போறதில்ல. அப்படித்தான். என்ன மாப்பிள சொல்றீங்க? எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து நிக்க முத்தழகு இருக்க மாட்டான். இருக்க கூடாது. தூக்கிடலாம். என்னங்க, என்னாச்சு? ஒண்ணுல
ஏதாவது வேணுமாங்க? ஹலோ, முத்தழகு, முத்து, ஏன்பா ஒன்றும் பேச மாட்டேன்ற? இல்லப்பா, அது முத்து, நான் உன்னை கொஞ்சம் நேரில் பார்க்கணும்ப்பா, கொஞ்சம் பேசணும். அப்பா அது வந்து கொஞ்சம் அவசரமா டெல்லி கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா, நான் பேசி முடிச்ச உடனே நீ டெல்லிக்கு போயிடலாம். சரிப்பா. நான் உடனே வரேன்ப்பா, உடனே வரேன். என்னாச்சுங்க? அப்பா கூப்பிட்டாரு. முத்தழகன் அவர் என்ன கூப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. சின்ன வயசுல இப்படிதான் பாசமா முத்தழகன் கூப்பிடுவார். இப்ப கூப்பிட்டதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வாங்கப்பா. நான் வந்தது நீ டெல்லிக்கு போகிறதுக்கு இடைஞ்சலா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் அடுத்த ஃப்ளைட்டில் போய்க்கிறேன். நீங்கள் உள்ள வாங்கப்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா. பதவி வெறியில என்ன பண்றேன்னு தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதை நான் தெரிஞ்சுக்கவே இவ்வளவு நாள் ஆச்சுப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? பெத்தவங்க செஞ்ச பாவம்லாம் பிள்ளைங்களை போய் சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ செஞ்ச புண்ணியம் எனக்கு புத்தி வந்துருச்சுப்பா. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா உன் காலில் விழுந்தா கூட தப்பு இல்லடா. என்ன மன்னிச்சிரு. என்னப்பா என்னப்பா இதெல்லாம்? எனக்கு இந்த அரசியலே வேணாம்ப்பா. நான் மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்துட போறேன். மக்கள் கிட்ட நேரடியா போய் மன்னிப்பு கேட்க போறேன் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம். என்னடா அப்படி பாக்குற? அப்பாவை இன்னும் நீ நம்பலையா? நான் நம்புறேன்ப்பா. யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் உங்களை நம்புறேன்ப்பா. உங்க மனசு எனக்கு தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மனசை நான் நோக்கடிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கப்பா. என்னைக்குமே உங்க மகனாவே இருந்துடுறேன்ப்பா. இந்த மந்திரி பதவி எனக்கு வேணாம். அதை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். இல்ல வேணாம்ப்பா. என்ன மாதிரி ஊழல் அரசியல்வாதிங்க இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இனிமே ஒன்ன மாதிரி நேர்மையான அரசியல்வாதிங்க தான் இந்த நாட்டை ஆளணும். கௌரி, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய காலால எட்டி உதச்சவனா? அன்னைக்கு உன் மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், உன் மனசு அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருக்கேன். நான் ஒரு நல்ல அரசியல்வாதியா வருவேன்னு உங்க அப்பா என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கை என்னால காப்பாற்ற முடியலம்மா. ஆனா முத்தழகு அந்த அந்த நம்பிக்கையை காப்பாத்துவாம்மா. உங்க அப்பாவுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு பிராயச்சித்தமா தான் ஆண்டவன் உன்னை என் வீட்டு மருமகள் அமைச்சிருக்காமா. நீங்க நல்லா இருக்கணும்டா, நல்லா இருப்பீங்க. நான் வரட்டுமாமா? வரேன்பா. முத்தழகு, நீ டெல்லியில இருந்து திரும்பி வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. என் கடைசி காலத்திலாவது பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷம். அப்பா, டேய், இன்னிலிருந்து நான் நிம்மதியா தூங்க வேண்டாம். வரட்டுமா? வரமா?
ஹலோ, எப்போ? முன்னாள் கல்வி அமைச்சரும் உள்துறை அமைச்சர் திரு முத்தழகன் அவர்களின் தந்தையுமான திரு ஆளவந்தார் கார் விபத்தில் மரணமடைந்தார். விபத்துக்கு காரணமான லாரி டிரைவரும் கிளீனரும் தலைமறைவாகிவிட்டனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது ஆக்சிடென்டா இல்ல கொலையான்னு யாருக்கு தெரியும்? பதவி வெறியில பெத்த அப்பாவே கொண்டுட்டான்னு ஊரே பேசுது. இங்க ஆக்சிடென்ட் நடக்கும்போது டெல்லியில இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? அம்மா, பெத்த அப்பாவை விட உனக்கு பதவி பெருசா போச்சு இல்லடா. அம்மா